ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை பாதாள உலக சாம்ராஜ்யம். இலங்கை பாதுகாப்பு பிரிவுகள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய அட்டகாசமான 4 கைதுகள் நடந்தேறி இருக்கின்றன. அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதற்கு முதல் ஒரு பக்கம் ஷிரான் பாசிக் போன்ற பல ஆயிரம் கோடி போதைப் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடிய தாதாக்கள், அதாவது தாவூத் இப்ராஹிம், குட்டி பப்லோ எஸ்கோபர் தரத்தில் ஒரு சாம்ராஜ்யம். அவர்களுக்கு கீழ் கஞ்சிபான இம்ரான் போன்ற இடைத்தரகர்கள், அதற்கு சற்று கீழ் வன்முறையின் ஊற்றுக்கண்களான பாதாள உலக தாதாக்கள். இவர்கள் எல்லோரையும் இணைக்கக்கூடிய பாலமாக கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள், ஒரு சில போலீஸ் கருப்பாடுகள் இருந்தார்கள். ஆனால் இப்போது அரசியல் ஒத்துழைப்பு என்பது முற்றிலும் நின்று போயிருக்கிறது. ஆகவே என்னதான் கொடூரங்களை அரங்கேற்றிக் கொண்டு வெளிநாடுகளில் பதுங்கி இருந்தாலும் சர்வதேச போலீசாரின் துணையுடனும் அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு கட்டமைப்புகளின் உதவியுடனும் நடக்கக்கூடிய விசேட ஆபரேஷன்களில் கைதானால் நாட்டுக்கு நாடு கடத்தப்படுவது என்பது நிச்சயமான ஒன்றாக மாறியிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு மலேசியாவில் கஞ்சிபான இம்ரானை இலக்கு வைத்து பெரும் அதிரடி ஆபரேஷன் ஒன்றை ஆரம்பித்திருந்தார் ஏஎஸ்பி ரொஹான் ஊலுகலன். ஆனால் துரதிருஷ்டவசமாக கஞ்சிபான இம்ரான் சிக்கவில்லை. அவருடைய மலேசிய சொத்துக்களை பரிபாலித்த ரத்மலான சைமாவும் இன்னும் 3 நிழல் உலக தாதாக்களும் கைதாகி அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இன்று இலங்கை குற்றவியல் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள். போதைப் பொருள், கொலைகள், கப்பம் என்பவற்றோடு தொடர்புபட்ட சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 4 முக்கிய புள்ளிகள் கைதாகி இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரக அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. பஸ் லலித், கொண்ட ரஞ்சி, அல்டோ தர்மே, வனாத்தே சது ஆகியோர்தான் இந்த பாதாள உலக தலைவர்கள். இதில் பஸ் லலித் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்படலாம் என்று ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஸ் லலித்தை அழைத்து வர கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் ஒரு போலீஸ் குழு துபாய் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உண்மையில் லலித் கண்ணங்கரை எனப்படும் பஸ் லலித் என்ற பிரபல பாதாள தாதா கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் துபாயில் 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட பார்ட்டி ஒன்றில் வைத்தே அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கைதாகியிருந்தார். பஸ் லலித் உடனே நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார், தொல்லை தீர்ந்தது என்றுதான் அவர் பாதாள தாதாவாக ஆதிக்கம் செலுத்திய ஹன்வல்ல ஊர்வாசிகள் நம்பியிருந்தார்கள். ஹன்வல்ல நகரமே மகிழ்ச்சியில் திளைத்து போயிருந்ததாகவும் ஊரெல்லாம் வெட்டி கொளுத்தி மகிழ்ந்ததாகவும் ஊடகங்கள் எங்கும் அப்போது படங்களுடனும் வீடியோக்களுடனும் செய்திகள் வந்திருந்ததை நானும் நீங்களும் பார்த்திருந்தோம். ஆனால் பஸ் லலித்தோ தன்னை இலங்கைக்கு நாடு கடத்த கூடாது என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சட்டத்தரணிகளுக்கு தண்ணீராக பணத்தை பீச்சி அடித்திருந்தார். ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை. பஸ் லலித்தின் ஆட்கள் இலங்கையில் போதைப் பொருட்களுடன் கைதாகி கொண்டிருக்க பஸ் லலித்தோ நீதிமன்றத்துடன் போராடி கொண்டிருந்தார். ஒரு வழியாக இந்த வழக்கு முடிந்து போயிருக்கிறது. பஸ் லலித் வழக்கில் தோல்வி அடைந்திருக்கிறார். அநேகமாக இன்று அவர் அழைத்து வரப்படக்கூடும். யார் இந்த பஸ் லலித்? பஸ் லலித்தினுடைய சாக்குப்பை முழுக்க ஏராளமான கொலை குற்றங்கள் நிறைந்து கிடக்கின்றன. தங்க புதையல் ஒன்றை தம்முடைய நிலத்தில் புதைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரிடம் பஸ் லலித் கப்பம் கேட்டதாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறில் அவ்வர்த்தகரை 2022ஆம் ஆண்டு பூரு மூனா என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு பாதாள அடியாலை உபயோகித்து கொலை செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஹங்வெல்ல நெல்லுவாந்துடுவில் வர்த்தகர் ஒருவரை கொலை செய்த இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஹோமாகம பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் நிஷாந்த் என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டு என்று சொல்லி குற்றங்களுக்கு மட்டும் குறைவே இல்லை. எல்லாமே தன்னுடைய அடியாட்களை வைத்து நிறைவேற்றிய கொலைகள். இது தவிர ஆட்களை அச்சுறுத்தி கப்பம் பெறுவதில் மாஸ்டர் டிகிரி முடித்து தொடர்பு பட்டிருப்பதாக சொல்கின்றன போலீஸ் ரெக்கார்டுகள். எம்பிலிபிட்டியவில் பிறந்த பஸ் லலித் ஒரு பஸ் கண்டக்டராகத்தான் கொழும்பில் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்திருக்கிறார். அதாவது ஷிரான் பாசிக்கை போல இவரும் ஒரு சாதாரண தொழில் செய்தவர். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் மிக குறுகிய காலத்திலேயே பஸ்களின் அதிபதியாக இருக்கிறார். பஸ் லலித்தின் மிக கடுமையான மிரட்டலுக்கு பயந்து ஏராளமான வர்த்தகர்கள் தங்களுடைய வியாபாரங்களை, வீடுகளை அப்படியே போட்டுவிட்டு தம்முடைய பிரதேசங்களில் இருந்து குடும்பத்தோடு தப்பியோடி இருப்பதாக சமூக ஊடக செய்திகளில் சொல்லப்பட்டிருந்தன. பஸ் லலித் இப்படித்தான் ஊர் முழுக்க பயப்பிராந்தியை பரப்பி மக்களின் இயல்பு வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார். வர்த்தக சமூகத்தின் தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்த இந்த பஸ் லலித்தின் கப்பம் ராசதானி இந்த கைதுடன் மொத்தமாக அஸ்தமனமாக இருக்கிறது. துபாயில் கைதாகி இருக்கக்கூடிய மற்ற நபரை பற்றி அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
உங்களுக்கு இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியினுடைய வீரர் தனஞ்சய சில்வாவினுடைய தந்தை ஒரு பாதாள தாதாவால் கொல்லப்பட்ட சம்பவம் ஒருவேளை ஞாபகம் இருக்கக்கூடும். தெஹிவல கல்கிஸ்ஸ மாநகர சபையின் உறுப்பினராக இருந்தவர் தான் அவர். அவருடைய பெயர் ரஞ்சன் தி சில்வா. அவரது உயிர் 2018ஆம் ஆண்டு மே மாதம் இந்த அல்டோ தர்மே என்று சொல்லப்படுபவரால் தான் பறிக்கப்பட்டது. பலதரப்பட்ட கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் போதை வர்த்தக குற்றச்சாட்டுகள், கட்ட பஞ்சாயத்துக்கள் என்று குட்டி கட்டி பறந்த அல்டோ தர்மே இந்த கொலையின் மூலம்தான் உலக புகழ் அடைந்தார், நிரந்தரமாக தலைமறைவானார். அல்டோ தர்மே ஷிரான் பாசிக்கின் நம்பிக்கைக்குரிய அடியாளாக இருந்தவர். 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் அபுதாபியில் கைது செய்யப்பட்ட போதிலும் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் அன்றைய கோட்டாபய அரசு எடுத்திருக்கவில்லை. கைதானவரை என்ன காரணத்துக்கோ தெரியவில்லை, விடுவித்து விட்டார்கள். அதன் பிறகு தன்னுடைய வழக்கமான குற்றங்களை எந்தவித தயக்கமுமின்றி கர்ம சிரத்தையாக நிறைவேற்றி வந்தவருக்கு இது போதாத காலம். கூண்டோடு பிடித்து விட்டார்கள். துபாய் பாதாள கைதுகளில் மற்றொரு முக்கியமான கைதுதான் அடுத்த கைது, கொண்ட ரஞ்சித்தின் கைது. ஒப்பந்த கொலைகளை செய்துவிட்டு பணத்துக்கு பதிலாக ஐஸ் போதைப் பொருட்களை பெறுவதுதான் இவருடைய வழக்கமான வர்த்தக ஃபார்முலா. இது தவிர இவராக செய்யக்கூடிய போதை வர்த்தகம், அதுபோல அடாவடி, நிழல் உலக காரியங்கள் என்று சொல்லி தனி அட்டவணை இருக்கிறது. அல்டோ தர்மே போல இவர் இலங்கை முழுக்க பிரபலமாவதற்கு ஒரு கொலை முயற்சி காரணமானது. அது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளரை கொல்ல போக அந்த துப்பாக்கி சூடு செயலாளரின் மைத்துனரின் உயிரை குடித்துவிட்டது. கொண்ட ரஞ்சித் இந்த கொலைக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்திருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் போய் இந்த கொலை முயற்சியை மேற்கொண்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் இது ஒரு ஒப்பந்த கொலை முயற்சி என்றும் இதற்காக கொண்ட ரஞ்சித் 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். துபாய் கைதுகளில் 4ஆவதாக இருப்பவர்தான் பொரல்லையை கலக்கிய வனாதே சது. இந்த கைதுகளினுடைய பின்னணியில் சிஐடியும் மத்திய குற்றத்தடுப்பு பிரிவும் அரச புலனாய்வு பிரிவும் அளப்பரிய பங்களிப்பை நல்கியதாகவும் அமீரகத்தினுடைய பாதுகாப்பு தரப்புடன் அவர்கள் இந்த ஆபரேஷன்களில் பங்கு கொண்டிருந்ததாகவும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக இந்த வேகத்தில் போனால் இலங்கைக்கு வேண்டப்படும் மிக முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் அள்ளப்பட்டு விடுவார்கள் என்றுதான் தெரிகிறது. ஷிரான் பாசிக் போன்று இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்பும் மற்ற 4 நபர்கள், அஞ்சிபான இம்ரான் என்று இன்னமும் பெரும் வலையமைப்பு ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது ஆபத்தான ஒன்று. இதே போலத்தான் தெற்கில் போதை ராஜ்யத்தை நிறுவிய தெஹி பாலகேயும் கூட. ஊடகவியலாளர் சமுதிதவுக்கு மகேஷா என்ற பெண் பல பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். மகேஷா பாதுகாக்கப்படும் சாட்சியாக இருப்பவர். மகேஷாவினுடைய பேட்டிகள் ஒவ்வொன்றுமே அதிரடி ரகம். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்குமா என்று வாய் பிளந்து பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு இருக்கின்றன மகேஷா சொல்லக்கூடிய கருத்துக்கள். தனது தந்தையும் சகோதரனும் அஜித் எனப்படும் துணையும் தெஹி பாலகேயின் ஆட்களால் கொல்லப்பட்டுள்ளதாக கூறும் மகேஷா போதைப் பொருள் மாஃபியா பற்றி, தெற்கில் அது வியாபித்திருப்பது பற்றியும் திடுக்கிடக்கூடிய தகவல்களை சொல்லி இருக்கிறார். இப்போது சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டோரை பாதுகாக்கும் ஒரு அமைப்பின் பாதுகாப்பில் தான் அவர் இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுவரை தெரியாத ஒரு புற உலகத்திலேயே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று புலனாகிறது. இது என்ன சிக்காகோவா இல்லை இலங்கையா என்று பதறிக்கொண்டு கேட்க வைக்கின்றன ஒவ்வொரு சம்பவமும். இவ்வளவு பெரிய ஒரு வலையமைப்பு இயங்கிக் கொண்டிருந்த போதுதான் அன்று தேசபந்துவும் டிரான் அலசும் பாடசாலை பிள்ளைகளின் பைகளை எல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஊடக படம் காட்டியிருந்தார்கள். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் பாதாள உலக தாதாவிடம் கப்பம் கேட்கிறார். தனது போலீஸ் மா அதிபர் பதவியை நிரந்தரமாக்கிக் கொள்ள தேசபந்து தென்னகோன் ஷிரான் பாசிக்கின் ஹோட்டலில் திட்டம் தீட்டுகிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக வெலிகம W15 ஹோட்டலுக்கு போய் துப்பாக்கி சூடும் நடத்துகிறார் தேசபந்து தென்னகோன். இவையெல்லாம் குற்றச்சாட்டுகள். போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் டிரான் அலசின் பெயரும் ஹரக்கட்டாவிடம் லஞ்சம் கேட்ட குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே போல வெலிகம W15 ஹோட்டல் துப்பாக்கி சூட்டிலும் கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதி அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் மா அதிபர் என்று நமக்கு வந்து வாய்த்தவர்களினுடைய நிலைமை எப்படி? விமான சேவைக்கு பொறுப்பாக இருந்த நிமல் சிறிபாலடி சில்வாவுக்கும் பஸ் லலித்துக்கும் இடையில் என்னதான் வேறுபாடு இருக்கிறது? நிமல் சிறிபாலடி சில்வா கட்டுநாயக்க விமான நிலைய டெர்மினல் 2 நிர்மாண பணிகளை ஜப்பான் ஆரம்பித்த போது 200 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர். ஜப்பான் தூதரகம் கூட அன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் முறைப்பாடு செய்திருந்தது. கோட்டாபய வேறு வழியின்றி நிமல் சிறிபாலவின் அமைச்சு பதவியை பறித்திருந்தார். ஆனால் ஒரு கண் துடைப்பு போன்ற ஒரு ஆணைக்குழு நிமல் சிறிபாலவை சரிகண்ட பிறகு ரணில் தொடர்ந்தும் நிமல் சிறிபாலவுக்கு
விமான சேவைகள் அமைச்சை கொடுத்து அலங்கரித்தார். இதுதான் இன்று பொருளாதாரம் பற்றி பேசும் ரணிலின் கேபினட்டில் இருந்தவர்களினுடைய அன்றைய நிலைமை. அதுபோல போலீஸ் திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்களினுடைய நிலைமையும் அதுதான். இவர்களால் போதையை ஒழிக்க முடியுமா? பாதாள உலகத்தை ஒழிக்க முடியுமா? இல்லை என்றால் குற்றங்களை தான் ஒழிக்க முடியுமா? சட்டம் இயற்றுபவர்களே கடைந்தெடுத்த குற்றவாளிகளாக விமர்சிக்கப்படும் போது எப்படி தேசம் உருப்பட போகிறது? கோனவல சுனிலின் ஜூலம்பிட்டிய அமரேவின் பாதுகாவலர்கள் இன்று ஜனநாயகம் பேசுகிறார்கள். பார்க்கவே நகைச்சுவையாக இருக்கிறது. ஒரு புற்றுநோய் மாதிரி இந்த போதை வலையமைப்பையும் பாதாள உலகத்தையும் வளர்த்தவர்கள் தான் இன்று சட்டத்தினுடைய ஆட்சி பற்றியும் நீதிமன்றங்களினுடைய சுயாதீன தன்மை பற்றியும் பேசுகிறார்கள். மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் இக்கடுவ சீனிகம தேவாலயத்துக்கு சென்று சகல துன்பங்களிலிருந்து மீட்சி வேண்டி பூஜை செய்கிறார்கள். தெய்வம் தம்மை காத்தருளும் என்றும் வழக்குகளில் இருந்து அதிர்ஷ்டவசமாக விடுதலை செய்யும் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் மற்றும் பாதாள மாஃபியாவுக்கு எதிரான போர் என்பது இலகுவான ஒன்றல்ல. ஆனால் இது வெல்லப்பட வேண்டிய ஒன்று. போதை மற்றும் பாதாள மாஃபியாக்கள் எப்போது முற்றாக துடைத்தெறியப்படுமோ அப்போது டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படும் நிழல் அரசும் முற்றாக செயலிழந்து விடும். தளபதியாக இந்த போரை நடத்தி கொண்டிருக்கும் ஜனாதிபதிக்கு இதை வெற்றிகரமாக முடிக்க சகல அருளும் கிடைக்க வேண்டும். இது வெறும் அரசியல் காரணங்களுடன் சம்பந்தப்பட்டது அல்ல. எமது இளம் தலைமுறைகளின் இருப்பு சம்பந்தப்பட்ட ஒன்று. எமது குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒன்று. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.